அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மீன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 இயர்ஸாக அவரும் கதை 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 கொண்டு வந்திருந்தார். ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார், இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்கன்னா. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ செலவு, பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ நல்ல ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா, இல்லாட்டி என்னையே வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணுன்னா அவர் என்னை டைரக்ட் பண்ணுறது தான் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன் சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார், அவர் தான் போட்டுன்னு இருப்பார். ஸோ ஃபேனு கம் டேரக்டராக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தப்பாக பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது அவுட் வெளியே வரணும், கரெக்டாக நல்லபடியாக வரணும். அண்டு மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே அந்த வேறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு.